வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சட்டத்திலேருந்து பதிவு செய்தல், அதாவது கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல், அதில் மொத்தமாக 5 பிரிவுகள் இருக்குது. அந்த 5 பிரிவுகளை பார்க்கலாம். பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் இந்த 5 பிரிவுகள் மட்டும்தான் பதிவு செய்தலில் இருக்குது. இதை நம்ம வரிசையாக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பிரிவுகள் பார்த்திங்கன்னா, அதாவது கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல், இதற்கான பிரிவுகள் மொத்தமாக 5 பிரிவுகள். பிரிவு 4, 6, 8, 9, 10. அதை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 6, 8, 9, 10. பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள். நம்ம எந்த சங்கத்தை பதிவு செய்கிறோமோ அந்த சங்கங்கள், பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு 4. இரண்டாவது பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். ஒரு சங்கத்தை பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள நிபந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் பிரிவு 6. பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம் வாங்குறோம் இல்லையா, அதுதான் பிரிவு 8. அடுத்து பிரிவு 9 பதிவு செய்தல். பதிவு செய்யக்கூடிய சங்கம், பதிவுக்கான நிபந்தனை வாங்குறோம், அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வாங்கி பதிவு செய்கிறோம், அதான் பிரிவு 9. பிரிவு 10 பதிவு சான்று. பதிவு செய்த சங்கத்துக்கு ஒரு சான்று தருவாங்க இல்லையா, அதுதான் பிரிவு 10. மொத்தமாக பிரிவு 4, 6, 8, 9, 10 பதிவு செய்யக்கூடிய சங்கம், பதிவுக்கான நிபந்தனை, பதிவுக்கான விண்ணப்பம், பதிவு செய்தல், பதிவு சான்று. இதை இந்த 5 பிரிவுகள் மட்டும்தான். கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தலில் இந்த 5 பிரிவுகள் மட்டும்தான் இருக்குது. இதை வரிசையாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.